வணக்கம் மக்களே, வெல்கம் டு எஜுகேட்டட் இந்த யூடியூப் சேனல் ஏகே அகாடமி மீடியா கிளாஸஸ். இந்த வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விக்கான விடைகளை நம்ம பார்ப்போம். பொது அறிவு மற்றும் உளவியலுக்கான விடைகள். ஃபர்ஸ்ட் கேள்வி பாருங்க. இப்போ நான் எடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைப் டி. டைப் டி அதில் இருக்கக்கூடிய கேள்விகள். ஸோ உங்களுக்கு வந்து ஏபிசி அப்படின்ற பேட்டர்னில் எந்த கேள்விகள் எந்த கொஸ்டின் பேப்பர் இருந்தாலும் அதுக்கான கேள்விகளை மட்டும் கரெக்டாக பார்த்து ஆன்சர் நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பொறுத்துக்க. அப்போ குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து இந்திய உணவுக் கழகம் சப்போர்ட் பிரைஸ் வந்து. அடுத்து வேளாண் கொள்கை. வேளாண் கொள்கை என்பது பொருளாதார நிலைத்தன்மை. அடுத்து வந்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 தனிநபர் வருமானம் வந்து தாதாபாய் நோரஜி வந்து தனிநபர். ஸோ ஆப்ஷன் வந்து நான் வந்து ஆப்ஷன்ஸ் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும். அதனால வந்து கரெக்டான ஆன்சர் வந்து டிசி ஏபி. இரண்டாவது கேள்வி, சிங்கப்பூரில் நடைபெற்ற ஃபிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் வென்றவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கடந்த ஆண்டு வந்து டி குகேஷ் துங்கராஜு. பொறுத்துக்க மூன்றாவது கேள்வி, பொறுத்துக்க வந்து இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து இந்திரா காந்தி. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் பிரதிபா பட்டேல். முதல் பெண் மக்களவை தலைவர் வந்து மீரா குமார். இந்தியாவின் முதல் பெண் பழங்குடியின குடியரசுத் தலைவர் வந்து திரௌபதி முர்மு. ஸோ ஆப்ஷன் கேள்விக்கு ஆப்ஷன். அடுத்து திறந்த விதை தாவரம் எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ திறந்த விதை தாவரம் பேர் வந்து நம்ம ஜிம்னோஸ்பம், அதாவது பூக்கா தாவரங்கள். கேள்வி, இந்திய தேர்தல் ஆணையர்களின் பதவிக்காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ 6 ஆண்டுகள் மற்றும் அல்லது 65 வயது வரை. பொறுத்துக வங்க பிரிவினை 1905, பெருங்கழகம் 1857, இந்திய தேசிய காங்கிரஸ் ஆண்டு 1885, லக்னோ ஒப்பந்தம் 1916. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாம்பே. அடுத்த கேள்வி, தவறான இணையை கண்டறிக. இதில் கொடுத்துருக்க தவறானது அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா மின் உருக்கி, மின் கடத்திகள், தாமிரம் எல்லாம். இரண்டாவது கேள்வி, வாக்கியம் தாவர பகுதி இலையின் புறத்தோலின் மேல்புறம் உள்ள கியூட்களில் அடுக்கின் வழியாக நீர்ப்போக்கு நடைபெறுகிறது. வந்து தடுக்கும். டொமேட்டோ வழியாக தான், இலைத்துளை வழியாக தான் நடைபெறும். அதனால வந்து இரண்டாவது ஸ்டேட்மெண்ட் வந்து இலைத்துளைகள் மூலம் வாயு பரிமாற்றம் நடைபெறுகிறது. ஓட்டு உள்ளெடுக்கவும் ஓட்டு வெளிவிடவும் செய்கிறது. ரெண்டுமே மாறி இருக்கு. ஓகே, அப்போ இரண்டாவது தப்பு. அப்போ 1, 2 இரண்டும் தவறு அப்படின்றது ஆன்சர். அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த 9வது கேள்வி. வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா எத்தனையாவது பெரும் பொருளாதாரமாக மாறி உள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப 2025 அறிக்கையின்படி பர்ச்சேசிங் பவர் பேரிட்டில வந்து இந்தியா 3வது, சைனா ஃபர்ஸ்ட், இந்தியா. அடுத்து 10வது தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கேட்கிறாங்க. தவறான இணை வந்து பாத்தீங்க அப்படின்னா தனிநபர் வளம் என்பது திமிங்கல புனுகு. அது வந்து தனிநபர் வளம் கிடையாது, அது வந்து பொது வளம். அடுத்து அரபிக் கடலின் ராணி என்று அழைக்கப்படும் துறைமுகம் எது அப்படின்றாங்க. ஜிகே, அந்த ஓல்டு ஜிகே புக்ஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம், அதுல இருந்து கேட்டுருக்கேன். கொச்சி. அடுத்து வாக்கியம் 1, 2 இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர், இரும்பு சாரா தொழில் மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். இரண்டுமே சரியானது. ரெண்டுமே. அடுத்து பொறுத்துக்க 13வது. இதுல வந்து பொறுத்துக்க ஒளி இழைகள். ஒளி இழைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா முழு எதிரொலிப்பு, டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். ரைட் ஆன்சர். மற்றதெல்லாம் மேட்ச் ஆயிடும். அடுத்து 14வது கேள்வி. எந்த பிரிவின் கீழ் சில வழக்குகளை கைது செய்யும் தடுப்பு காவல் நிலையில் வைப்பதற்கு எதற்கான பாதுகாப்பு உரிமை அறிவிக்க முடியும் அப்படின்றாங்க. ஸோ ஆப்ஷன் டி 22 பிரிவென்டிவ் டிடென்ஷன், அடிப்படை உரிமை. 1863 ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா சத்யேந்திரநாத் தாகூர். தாகூருடைய தாகூர். அடுத்து பொறுத்துக உத்தராகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா
எடுத்த உடனே நம்ம போரா குகைகள் வந்து ஆந்திர பிரதேசல இருக்குன்றது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ 2 ஆப்ஷன் தான் வரும். பி அ அண்ட் சபகேஸ்வர் கோயில் மற்றும் ராபர்ட் குகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டேராடூன்ல இருக்கும். அப்ப டேராடூன் உத்தராகண்ட்ல. அப்போ டி 2 இதையும் நம்ம மேட்ச் பண்ணாலே டிசி கேள்வி. ஆசியாவில் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படும் இடம் எது? சென்னை, பாம்பே. வாக்கியம் 1. நாணயங்கள், சிலைகள் உருவாகும் வெண்கல கலம் என்ற காப்பர் கலவையில் இரும்பு உள்ளது. அற்றது. அறிவியல் உபகரணங்கள் உருவாகும் மேக்னீசியம் என்ற அலுமினிய கலவையில் இரும்பு உள்ளது. அதுவும் அப்போ 2மே தவறு. அடுத்து தமிழ்நாட்டின் மாநில பறவை மரகதப்புறா. 20வது கேள்வி. செயல்படும் எரிமலை வந்து உலக அளவுல கேட்டிருக்காங்க. செயல்படும் எரிமலை வந்து செயின்ட் ஹெலன்ஸ், அமெரிக்கா. செயலிழந்த எரிமலை பார்த்தீங்க அப்படின்னா கிளிமஞ்சாரோ, தான்சானியா. பிடி. பிக்னோமீட்டர் என்பது டேஷை அளக்க பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னா படர்த்தி. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா புதுடெல்லி. டெல்லி. மின்சாரத்தை கடத்தும் உலோகம் எது? அலோகம். உலோகம் அப்படின்னா நான் மெட்டல்ஸ். மெட்டல்ஸ் வந்து கார்பன். பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் அமைந்துள்ள இந்திய பெருநகரம் எது கேக்குறாங்க. அப்ப சென்னை ஆப்ஷன். தவறான இணையை கண்டறிக. தவறுதலா கேக்குறேன். இதுவரை கண்டறியப்பட்ட தனிமங்கள் 118 அதெல்லாம் விட இது உலோக போலிகள் வந்து காரியம், தாமிரம். 26வது வாக்கியம் 1. கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான்சுவாங் காஞ்சிபுரத்துக்கு வருகை தந்தார். பல்லவர்களின் காலத்தில் புத்த சமயம் செழித்தொழுங்கியது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 2மே சரி. 2ம் சரி கிடையாது. சமண மதம் தான் சரி. புத்த மதம் கிடையாது. ஏ. வாக்கியம் 1. டேட் ஜனவரி 1ன்னு வந்து. அடுத்து வந்து இந்தியாவில் அதிகமான இந்திய ரயில்வே தான் அதிகமான எம்ப்ளாயீஸ கொண்டிருக்கு. 2மே தவறு. தவறான இணையை கண்டறிக அப்படின்றாங்க. தவறான இணை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரத்த தட்டுகள், லியூகோசைட்டுகள். பிளேட்லெட்ஸ் வந்து த்ரோம்போசைட்ஸ். விரைவாக பழங்களை பழுக்க வைக்கும் வாயு எது? எத்திலீன். டி டெல்லி. 30. பொறுத்துக. வறண்ட காலநிலை, தென்மேற்கு பருவக்காற்று இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த பருவ காலங்களிலே நமக்கு தெரியும். டிஏ. எழுத்து பொறிகள் பற்றிய படிப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. கல்வெட்டியல். தவறான இணையை கண்டறிய அப்படின்னா கமோடிட்டிஸ் ஆக்ட் 19. மீத்தேன் மூலக்கூறில் கார்பன் அணுவின் இணைதிறன் என்ன அப்படின்னா CH4. அப்போ 4. ஒளியின் திசைவேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள் எவை அப்படின்னா காமா ரேஸ். பாலைவனங்களே இல்லாத கண்டம் எது? ஐரோப்பா. வாக்கியம் 1. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கிடையே அமைதியுடன் இணைத்திருத்தலுக்கான 5 கொள்கைகள் வந்து பஞ்சசீல் வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் போட்டிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் வாக்கியம் 1 வந்து தவறு. சார்க் நாடுகள் வந்து கரெக்ட். அப்போ ஆப்ஷன் 2 மட்டும் சரி. 2 மட்டும் சரி. தவறான இணையை கண்டறிய நம்ம பார்க்கிறோம். அப்போ முதல் வட்டமேசை மாநாடு 1930. பாருங்க. அடுத்து 38வது வாக்கியம் 1. எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரிக் பொருட்களின் பாதுகாப்பு உறுதி செய்கிறது அப்படின்றாங்க. கரெக்ட். அடுத்து ISO வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் வெள்ளி தங்கத்துக்கு வராது. அது பிஸ் தான் வரும். 916 ஹால்மார்க். அப்போ 1 மட்டும் சரி.
ஏற்கனவே அந்த ஸ்டார் ரேட்டிங் 39 பொறுத்துக. 31 வந்து சாதாரண சளி வந்து ரைனோ வைரஸ். டைபாய்டுக்கு வந்து சால்மனெல்லா டைபை. மேட்ச் பண்ணீங்கன்னா ஆப்ஷன் சி. ஏ, டி. அடுத்த கேள்வி. போக்சோ சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பி 2012. பொறுத்துக. மோலார் பருமன் 2 to 400 மில்லி. நாற்பதாவது 42வது கேள்வி. தவறான இணையை கண்டறிக. தேவை வரி என்பது மறைமுக வரி. வாக்கியம் 1. மின்முலாம் மின்னோட்டத்தின் வேதி விளைவு. கரெக்ட் தான். மின் செலவை பற்றி நீரேற்றி மின்னோட்டத்தின் காந்த விளைவுகளால வருகிறது. இது எல்லாமே வந்து எலக்ட்ரிக் எஃபெக்ட் தான். எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் எஃபெக்ட்லாம் கிடையாது. ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. வாக்கியம் 1. இந்தியாவில் முதல் ராக்கெட் தளம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவானில் அமைக்கப்பட்டது. கரெக்ட் தான். தும்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராக்கெட் தளம் கிடையாது. அது வந்து ரிசர்ச் சென்டர். கர்நாடகால கேரளால இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் பக்கத்துல இருக்கக்கூடிய தும்பா அப்படின்னு ராக்கெட் தளம் கிடையாது. அடுத்து 2வது வந்து குலசேகரப்பட்டினத்துல அமைச்சிருக்காங்க. அது கரெக்ட் தான். நாட்டப்பட்டிருக்கு. அப்போ 2ம் சரி. அடுத்து முதல் மகளிர் பல்கலைக்கழகம் வந்து மகாராஷ்டிரால வந்து நமக்கு மகர்ஷி கார்வே ஆரம்பிப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னா, இத மேட்ச் பண்ணாலே நமக்கு வந்து டி பாம்பே. டி, ஏ, டி கரெக்ட்டா இருக்கும். அடுத்து 46. இதுக்கப்புறம் நம்ம சைக்காலஜி பார்க்க போறோம். உளவியல். உளவியல்ல பாருங்க. அகைன் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப பெருசா போகும். அதனால உங்களுக்கு தனியா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இது வந்து ஆன்சர் மட்டும் தான். எக்ஸ் அச்சு மற்றும் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு கோணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 டிகிரி. எல்லாமே பேரலலா தான் இருக்கும். அடுத்து இந்த வளைவு இந்த வென் டயகிராம் படத்துக்கு வந்து நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. எக்ஸ்பிளைன் பண்ணா டைம் எடுக்கும். மெய் உணர்வு ஆங்கிலத்தில் எழுதுகன்றது நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. அடுத்து இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின் கம்பி, மரம், கட்டுமான பொருட்கள். இத வந்து நம்ம 2 விதமாவும் எடுத்துக்கலாம். கட்டுமான பொருட்களுக்குள்ள மரப்பொருட்களும் வரும், கம்பியும் வரும். இது எல்லாமே அதுல வரலாம் அப்படின்னு இந்த ஆப்ஷன்ஸும் எடுத்துக்கலாம். அதே போக கட்டுமான பொருட்கள் இருக்கு. அந்த கட்டுமான பொருட்கள்ல சில மரங்களும் கட்டுமான பொருட்களாக இருக்கு. சில கம்பிகளும் கட்டுமான பொருட்களா இருக்கு. எல்லா கம்பியும் கட்டுமான பொருட்கள் கிடையாது. அப்போ வந்து நம்ம 2 ஆன்சர்ஸ்க்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது வந்து நம்ம கீ ஆன்சர்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த கொஸ்டின். அடுத்து எக்ஸின் 30% வந்து பார்த்தீங்க அப்படின்னா 150 அப்படின்னா 10% 50 அப்போ 100% கீழ்கண்ட இணைச்சொற்களுக்கு ஏற்ப இணையான சொல்லை கண்டறிக. கார் பெட்ரோலால ஓடுது. தொலைக்காட்சி வந்து மின்சாரம். ஆப்ஷன். 2வது கேள்வி. கொடுக்கப்பட்ட தகவலிலிருந்து எண்ணை கண்டறிக. ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30. இரவு என்ற சொல்லின் எதிர்ச்சொல் ஏ. விடுபட்ட எண்களை கண்டறிக அப்படின்றது. இங்க 72 மட்டும் ஆடா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டு 1 அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்து 255 ஆப்ஷன் பி பாம்பே. அடுத்து கூற்று. இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமா அப்படின்றது. இதுவே வந்து ஒரு கேள்வியா தான் இருக்கு. உறுதிப்படுத்தல. அப்ப வாதம் 1 ஆம் கல்வி நிறுவனங்கள் ஒழுக்கம் இல்லை. இல்லை கல்வி நிறுவனங்கள் ஒழுக்க பிரச்சனைக்கு இல்லை. இது 2மே நம்மளால சொல்ல முடியாது. இது வந்து ஓப்பன் எண்டட் கொஸ்டின். 2த்துக்கும் சான்றுகள் இருக்கு. 2த்தையும் நம்ம வந்து சொல்ல முடியும். ஜஸ்டிஃபை சொல்ல முடியும். ஆனா எல்லா கேஸ்லயும் கண்டிப்பா ப்ரூவ் பண்ண முடியும். ஆப்ஷன் வந்து கரெக்ட்டான ஆன்சர் வந்து வாதம் 1, 2 இரண்டும் வலுவானது அல்ல அப்படின்னு நம்ம அகாடமிக் பிரஷர்னாலயும் அப்படி இருக்கலாம். அகாடமிக் பிரஷர் இல்லாம அவங்க வந்து ஜாலியா இருக்கிறதுனால இருக்கலாம். ஓப்பன் எண்டட் கொஸ்டின். நம்ம வந்து இதுதான் கரெக்ட்டான ஆன்சரா இருக்கும். அடுத்து 72 அடுக்கு குறியீடு வந்து ஆப்ஷன் டி. கேள்வி 57வது கேள்வி. வென் டயகிராம் குடுத்துட்டு அதுல வந்து எத்தனை சதவீதம் வந்து குடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு வந்து 75. இதுல இருந்து தான் நம்ம பார்க்கணும். இது வந்து 10% அப்படின்னு 36 டிகிரி. அதோட இந்த 10ல இருந்து 60
10ல இருந்து அதிகமா எவ்வளவு இருக்கு அப்படின்னு, அதாவது 63ன்றது 36க்கு எத்தனை மடங்கு பார்த்தோம்னா 75. ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் கே மற்றும் வி இடையிலான எழுத்துக்களின் சரியாக நடுவில் அமைந்துள்ள எழுத்து எது அப்படின்னு கேக்குறாங்க. சோ எந்த எழுத்தும் இல்லை. இல்ல. தொடரில் உள்ள மரபு பிழை நீக்கி எழுதுக. சேவல் கூவும். அடுத்து பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது. அரிசியும் வெண்மையாக உள்ளது. எனவே அரிசியிலும் கால்சியம் உள்ளது அப்படின்ற கூற்று தான் வந்து தவறு. வெள்ளையா இருந்தாவே கால்சியம் அவசியம் கிடையாது. 14வது கேள்வி. முற்றொருமை பயன்படுத்தி நம்ம வந்து காரணிப்படுத்துக. ஃபேக்டரைசேஷன் வந்து ஆப்ஷன் சங்கேத மொழிகளில் ஃபேக்ட் இது வந்து 2 +2 அப்படின்னு போட்டோம்னா ஆப்ஷன் பி. ஒரு நிறுவனத்தின் வெவ்வேறு பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரொம்ப பெருசா இருக்கும். ஆனா சிம்பிளா ஈஸியா ஆன்சர் இருக்கு. ஆப்ஷன் பி. எல்லாத்தையும் ஆட் பண்ணா அவ்வளவுதான் ஆன்சர். நன்றி அறிதல் பொருளை உடைமை இன்சொல்லோடு ஆசரக்கோவை இதில் நன்றி அறிதல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பிறர் செய்த உதவியை மறவாமை. நகரம் ஏல இருந்து பி வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 வழி. அப்ப பில இருந்து சி 6 வழி. அப்ப ஒரு ரூட் எடுத்து நம்ம 6 வழியா போலாம். அப்ப 4 × 6 24. இவர்கள் வரிசையில் கோபி இடமிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 32 + 11 33. 67வது கேள்வி. 67வது கேள்விக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரேஷியோ கேட்பாங்க. ரேஷியோல வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டெல்லி 13. மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு வந்து பாத்தீங்கன்னா இது மீட்டரா சொல்றப்போ நமக்கு வந்து ஆப்ஷன் 2000 போட்டு. அடுத்து பின்வரும் எழுத்துக்களில் வலதுபுறத்தில் இருந்து 17வது வந்து ஆப்ஷன் ஏ ஆர். 70வது கேள்வி லாஸ்ட் கேள்விக்கான ஆன்சர் வந்து எல்லாம் கொடுத்துட்டு வந்து கடைசியில குளித்தல் என்றால் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்ப அதுக்கு ஆன்சர் வந்து குளிர வைத்தல். ஆப்ஷன் சி. ஸோ நம்ம ஆன்சர் கீழ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்சருக்கு மட்டும் நான் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த வெண்டையனுக்கு அதுக்கு வந்து நீங்க பொறுமையா நம்ம ஆன்சருக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ டோட்டலா உங்களுடைய ஆன்சர் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட்ல உங்களுடைய மார்க்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் கட் ஆஃப் வந்து நம்ம நாளைக்கு கண்டிப்பா கட் ஆஃப் வீடியோ. தேங்க் யூ பீப்பிள்.